தமிழ் நிஜங்களுக்கு வணக்கம். இது நாள் வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஆப்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆப் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஆப்பா இருக்க போது. ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஏன் யூஸ் பண்றோம் நம்மளுக்கும் தெரியாது. அந்த மாதிரி ரொம்பவே கிரேசியான 5 இல்ல 6 இல்ல 7 ஆப்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ 100% இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஆப் SMTH. இந்த அப்ளிகேஷன் உங்க போன்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க போன் வந்து பிரேக் ஆயிடும்னு சொல்லலாம். இந்த ஆப்பை ஓபன் பண்ணும்போதே ஒரு வார்னிங் வந்து கொடுப்பாங்க, தயவு செஞ்சு இந்த ஆப்பை ஓபன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்களே ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆப். ஸோ இந்த அப்ளிகேஷனால உங்க போன் உடைஞ்சது அப்படின்னா அதுக்கு கம்பெனி எந்த வகையிலையும் பொறுப்பேற்றுக்காது. இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம போன் இருக்கு இல்லையா, இந்த போனை அப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஹைட்டு தூக்கி போட்டிருக்கோன்னு காட்டும். நான் வந்து 0.23 மீட்டர் வந்து தூக்கி போட்டிருக்கேன்னா இது கம்மி. வெளியே போய் இன்னும் தூரமாக தூக்கி போட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஒரு கேமாக வந்து விளையாட போகிறோம், நானும் எடிட்டரும். என்னன்னா யார் அதிக தூரம் தூக்கி போடுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் போடுறேன், ஓகேவா? கத்துது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.19 மீட்டர் அப்படின்னா என்ன, ஒரு 3 அடி 4 அடி தூக்கி போட்டிருக்கேன். இப்போ தலைவர் தூக்கி போடுறாரு. இக்கடோ போட்டுட்டு இருக்கு 2.5 மீட்டரு. ஃபோன் அவனது இல்லைல்ல, அதனால வந்து 2.5 மீட்டரு இப்போதைக்கு வந்தால் வின்னரு. ஸோ இதில் ரிசல்ட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே பாரு, ஓல்டு டாப் 10 கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் 44 மீட்டர் தூக்கி போட்டிருக்கான். 50 மீட்டர் போடுவேன் ஃபோன் கொடுத்தீங்கன்னா. ஃபோன் கொடுத்தா உன் ஃபோன் எடுத்து பண்ணு. ஸோ இது ஆப்லாம் ஒன்றும் இதை வச்சு பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோனை உடைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த ஆப் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆப் வந்து 90s கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதனோட பேர் வந்து விண்டோஸ் 98 சிமுலேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபோனை விண்டோஸ் 98 வந்து மாற்றிடும். நம்ம அந்த ஆதி காலத்து கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, விண்டோஸ் 98 அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே நம்ம ஃபோனை வந்து மாற்றிடும். விண்டோஸ் 98ல நம்ம யூஸ் பண்ண கேம்ஸு, அந்த பெயிண்டில் ட்ரா பண்ணியிருப்போம் இல்லையா, அது கிட்டத்தட்ட மீடியா பிளேயருமே அதே மாதிரியே இருக்கும். எக்ஸாக்டாக விண்டோஸ் 98 எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நம்ம போன்ல வந்து செட் பண்ணிக்க முடியும். பட் ஆனா இது பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா இந்த அப்ளிகேஷன்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ஆப் வந்து மெட்டல் டிடெக்டர். நம்ம போனை ஈஸியா மெட்டல் டிடெக்டரா மாத்திர முடியும். ஸோ இந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ரீடிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். எப்பெல்லாம் உங்க போனை மெட்டலுக்கு பக்கத்துல கொண்டு போறீங்களோ அப்ப அந்த ரீடிங் அதிகமாகி ஒரு பீப் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ மெட்டல் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம போனை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா. நம்ம அடுத்து பார்க்க போற ரொம்பவே கிரேசியான ஆப் என்ன அப்படின்னா ஷேக் மீ. இந்த ஆப் என்ன பண்ணும் தெரியுமா, எடுத்த உடனே நம்ம வந்து நம்மளோட சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது பேட்மேன் வந்து கத்துவார். இதுதான் இந்த ஆப்போட ஒர்க்கு. அடுத்து பார்க்க போகிற ஆப் இன்னும் கிரேசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனோட பேர் வந்து பாப் மேப் அப்படின்ட்டு. நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்கோம், பக்கத்தில் எங்கே பாத்ரூம் இருக்குன்னு தொலைவதுக்கு பதிலாக இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்மளை சுற்றி எங்கே பாத்ரூம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்க முடியும். நம்ம 1க்கு போகணுமா 2க்கு போகணுமா அப்படின்றத கூட இந்த ஆப் மூலியமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுக்கெல்லாம் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற ஆப் வந்து சிகரெட். இந்த ஆப்போட நேமே பார்த்தீங்கன்னா சிகரெட் தான். இந்த ஆப் மூலியமா நம்ம ஸ்மோக் வந்து பண்ணிக்க முடியும் நம்ம ஃபோன்லேயே. இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்மோக் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சிகரெட் வந்து இருக்கும். கீழே இருக்க அந்த பஃபை லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா சிகரெட் வந்து அப்படியே அணைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு தான் இந்த ஆப். கடைசியா நம்ம பார்க்க போற கிரேசியான இல்ல ஒரு யூஸ்லெஸ் ஆப் அப்படின்னு சொல்லலாம். இதனோட நேம் வந்து நத்திங். இந்த ஆப்பை ஓபன் பண்ணோம்னா என்ன பண்ணும்னா நத்திங் டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணாது. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 2 MB வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் உங்களுக்கு யூஸாக இருக்காது. இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ்லாம் போடலாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்கு அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா ஆப்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.